அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா பொது தமிழ்லேருந்து தகுதி தேர்வுலேருந்து 100 வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 3700 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னையோட பார்த்திங்கன்னா 3800 வினாக்கள் முடிய போகுது. சரிங்களா? அதாவது 38 வீடியோவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 37 வீடியோ பார்த்துருக்கோம். ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஆன்சர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா 100க்கு எத்தனை வினாக்கள் தெரியுதுன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா 100க்கு எத்தனை வினாக்கள் சரியாக விடையளித்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. கொஞ்சம் டைம் கொடுப்பேன். நீங்கள் அதுக்குள்ளே ஆன்சர் பார்த்திங்கன்னா எது வரும்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம 30 செட் கொஸ்டின் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஏ பாருங்கள் தொலைநோக்கு இயந்திரம், பி பாருங்கள் தொலைநகல் கருவி, சி தொலைநகல் இயந்திரம், டி தொலைநோக்கு கருவின்னு இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள்? சூப்பர். என்ன வரும்? தொலைநகல் இயந்திரம். சரிங்களா? அடுத்தல பாருங்கள். அப்போ ஆன்சர் என்னது? தொலைநகல் இயந்திரம், சி. சரிங்களா? அதை பாருங்கள். பிறமொழி சொல்லுக்குறி தமிழ் சொல்லி எழுதுகள்னு கொடுத்துருக்காங்க. மாஸ்க் அப்படின்னு இருக்காங்க. ஏ தலைக்கவசம், பி முகமூடி, சி மூக்கு கவசம், டி பாருங்கள் முகக்கவசம் இருக்காங்க. அப்போ என்ன வரும் ஆன்சரு சொல்லுங்கள்? சூப்பர். சில பேர் மாற்றி சொல்கிறீங்க. சரிங்களா? நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் ஏன் பார்க்கணும்னா இப்போ உள்ள தமிழ் சிலபஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களோட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் டெஸ்ட் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மொத்தம் 4200 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இன்னையோட 3800 கொஸ்டின் முடியுது. சரிங்களா? அப்போ என்ன வரும்? மாஸ்க்னா முகக்கவசம். சரிங்களா? அடுத்த பாருங்கள். ஊர் பேர்கள் மறுவே எழுதுன்னு கொடுத்துருக்கு. கோயம்புத்தூருங்க. இது நல்லா தெரியும் உங்களுக்கு, கோவைன்னு தெரியும். சரிங்களா? அடுத்த ஊர் பேர் மறு திருச்சிராப்பள்ளி, திருச்சி, இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துட்டோம். சரிங்களா? கும்பகோணம், குடந்தை, இதெல்லாம் நிறைய தடவை பார்த்தாச்சு. சரிங்களா? அதெல்லாம் ஸ்பீடாக போகிறோம். அடுத்த பாருங்கள். சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. அடடா எவ்வளோ சிற்பங்கள்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நிறுத்தல் குறியீடு. நிறுத்தல் குறியீடு பார்த்திங்கன்னா ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? கொஞ்சம் ஆப்ஷனு மட்டும் கொஞ்சம் டைட்டாக செட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டமாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். சில நேரத்தில் ஆப்ஷன் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள். அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தில் தான் இங்கே சொல்கிறாங்க. வினாக்குறிலாம் இங்கே வரையக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா சாதாரண சென்டென்ஸும் கிடையாது. அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்னு ஒரு வியப்பாக பேசுது. சரிங்களா? அதான் பாருங்க ஆச்சரியத்தில் பேசுறதுனால அது ஆன்சர் டி தான் வரும். அடுத்த பாருங்க நிறுத்தல் குறி கொடுத்துருக்காங்க. எது சரியான கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு கூட்டமாக சொல்லல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கால்புள்ளி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கமா யூஸ் பண்ணுவோம். அப்போ இருங்க சேர்களின் பெயர்களில் கொல்லி ஒன்று, பெயர்களில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வராது. ஸோ அப்போ தான் கொல்லி கரெக்டு தான், வெப்பன் கரெக்டு தான், மலையமான் கரெக்டு தான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இங்கே ஆச்சரியக்குறி வரக்கூடாது. சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி வரக்கூடாது. அப்போ பாருங்கள். கொல்லி ஒன்று, வெர்பன் ஒன்று, மலையமான் கடைசியில் முடியல வரக்கூடாது. அப்போ போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஃபுல் ஸ்டாப் வந்துருக்கு. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதை மாதிரி 8வது கொஸ்டின் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுன்னு கொடுத்துருங்க. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான்னு இருக்குது. இப்போ பாருங்களேன். இல்லை நீத்து பாகம். சரிங்களா? நீத்து பாகம்னா என்னென்னு நம்மளுக்கு 10th புக்கில் உண்டு. கரெக்டு தானே? நீத்து பாகம்னா என்னது? மேல்கஞ்சின்னு உண்டு. அப்போ அது தெரிஞ்சாலும் நம்ம போடலாம். சரிங்களா? பாருங்கள். மேல்கஞ்சி கரெக்டாக இருக்குது. சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான். அப்போ ஆன்சர் என்னது? டி தான் கரெக்டாக இருக்குது. பி தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள். எழுத்து வழக்கு தொடர் இருக்கிறாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு டாப்பிக்கே இருக்கா? இல்லை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலு வீசியது. தென்றலு வீசியது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள்ளே சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலையிலே சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பாருங்கள். தென்றலு 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 தென்றல் தான் வரணும். தென்றல்னு வராது. அப்போ பார்த்திங்கன்னா அதை வச்சு எடுத்தீங்கன்னா கூட ஆன்சர் பின்னு எடுத்துடலாம் ஈஸியாக. அடுத்த பாருங்கள். காலம். சரிங்களா? காலம் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். சரிங்களா? இங்கே பாருங்கள். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். சரிங்களா? இவ்வு இருந்துச்சுன்னா என்ன காலம் சொல்லிடுங்க? எதிர்காலம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கிறுகின்று ஆணின்று, கிறுகின்று ஆணின்று. சரிங்களா? கிறுகின்று ஆணின்று இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னது? நிகழ்காலம். சரிங்களா? அப்போ இங்கே பெறுவான் அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்காலத்தில் இருக்குது. அதை பார்த்தா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறதுன்னு கொடுத்துட்டு விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லி தெரிவு செய்யணுமா. மீன்வேலி, விண்மாலை, விண்மீன், விண்கோள். அப்போ இதில் எது பார்த்தோன்னா சரியான சொல்லாக இருக்குது? விண்மீன் தான் சரியான சொல்லாக இருக்குது. குமரன் மலை நனைந்தனன் பொருத்தமான காலம் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. அவன் வந்து நனைஞ்சிட்டான், அப்போ என்ன காலம் வரும்? இறந்த காலம். உரைத்த வேர்ச்சொல்லை தருகன்னு கொடுத்துட்டு உரை, உரைத்து, உறைந்து, உரைன்னு இருக்காங்க. அப்போ பாருங்க, உரைத்த அதோட வேர்ச்சொல் என்ன வரும்? உரை. கரெக்டாக இருக்கு. கேலிச்சித்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கணும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து தான். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கின் கூட்டில் முட்டையிடும்னு பார்த்துருப்போம். ஆனால் ஆகையாலும் வருது, ஆகையால் இல்லைன்னா நீங்கள் அதனால் எடுக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆகையால் இருந்துச்சுனாலும் அதனால் இருந்துச்சுனாலும் ஆகையால் எடுங்க. சரிங்களா. ஆகையால் இல்லைன்னா அதனால் எடுங்க. சரிங்களா. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால் இப்போ அதனால் இருந்துச்சு, ஆகையால் இருந்துச்சுன்னா ஆகையால் தான் ஆன்சர் கொடுக்காங்க. சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியான இணைப்பு சொல்லி நிரப்புகன்னு கொடுத்துட்டு அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன் சார்? ஏன் என்னன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரிங்களா. உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஷ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அப்போ பாருங்க, உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், ஆகையால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதை விட அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன், அதுதான் சரியானதாக இருக்குது. அதாவது உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை நான் பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். சரிங்களா. இந்த ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு செய்யுள் லைன் மாதிரி சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவான சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா தான் அங்கே யூஸ் பண்ணுங்க. சரிங்களா. அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்தணுமா. கொழுந்தாடை அது எதுன்னு கேட்டுங்க. பனையின் கொழுந்தா, கரும்பின் நுனிப்பகுதியா, புளியின் கொழுந்தா, வேம்பின் கொழுந்தான்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும். கரும்பின் நுனிப்பகுதின்னு நல்லா தெரியும். சரிங்களா. இலக்கண குறிப்பு கொடுத்துட்டு கொள்க குறைக்கின்றங்க. கொள்க குறைக்க வேங்கோல் வினை முற்று, இது ஈஸி. படி இருபொருள் தருக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா பாருங்களேன், எது ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். படிக்கட்டு. சரிங்களா. ஸ்டெப்பு படி. இன்னொன்று வந்து பார்த்தா ஸ்டடி படி அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆன்சர் சி. நகை இது நம்ம நிறைய பார்த்தோம். புன்னகை ஆபரணம் பார்த்துருக்கோம். கூவல். கூவல்னால் வந்து பார்த்தா எது? நீர்நிலை ஒன்று, இன்னொன்று பள்ளம். சரிங்களா. உலை உலைன்னு இருக்காங்க. சரிங்களா. இங்கே பாருங்களேன், உலை சமைத்தல் வராது, உலைக்களம் வராது, உயிர் வாழ்தலும் வராது, உழைப்பு வருமா? இந்த உலைனா அப்போ வந்து சேரு. சரிங்களா. குரில் நெடில் வேறுபாடில் பொருள் அமைத்து எழுதுன்னு. மடு. மடுனானது நீர்நிலை. அப்போ பாருங்களேன், ஒரு கழனி. சரிங்களா. வயல் அருகே மடுவில். சரிங்களா. நீர்நிலையில் மாடுகள் நீர் பருகின. சரிங்களா. இப்போ ஆன்சர் என்னது? பி தான் சரியாக இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துட்டு சரியாக தவிர கேட்டுங்க. கூற்று. தில்லான் இந்திய தேச இராணுவத்தின் இதயம் ஆத்மா தமிழர் தான் என்றார். சரிங்களா. காரணம், இந்திய தேச இராணுவத்தில் வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள், அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேச இராணுவத்தின் இதயம் ஆத்மான் தமிழர் தான் என்றார். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரிதான். ஏ. அதை பாருங்கள். கீழ்காணும் 3 தொடர்களில் சரியானவற்றை தெரிவிச்சுமா. இருந்த இடத்திலே இருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்பு வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி பாருங்கள். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாதுன்னு இருக்காங்க. செலுத்தலாம் இயலாது கிடையாது, செலுத்த முடியும்னு வரணும். ஸோ தப்பாக இருக்குது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவைன்னு ஆமாம், இது கரெக்டு தான். அப்போ பாருங்களேன், இது கரெக்டு, இது கரெக்டு, இது தப்பு. அப்போ வந்து பாருங்கள், எனக்கு சி தான். சரி, ஆவண தவறு சி. மீடியா ஊடகம் ஈஸியாக தெரியும். சைடு எஃபெக்ட்டு நோய், பக்க விளைவு, மூலிகை, ஒவ்வாமை, பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு, நடுக்கல், அகலாய்வு, கல்வெட்டியல்னு இருக்காங்க. அப்போ என்ன வரும்? பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன். எக்ஸிபிஷன் தான் அகலாய்வு வரும். ஹீரோ ஸ்டோன் தான் நடுக்கல் வரும். சரிங்களா. தண்டல் சொல்பொருள் கொடுத்துருங்க. எனது குளிர்ந்த கருணை. திங்கள்னு என்னது? நிலவு வரும். திருமறைக்காடுன்னு என்ன வரும்? கழுகுன்றமா, விருத்தாச்சலமா, வேதாரண்யமா, ஆற்காடு வருமா? சூப்பர். என்ன வரும்? வேதாரண்யம். சரியான கூட்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஆட்டு என்ன வரும்? ஆட்டு மந்தை. ஆனா தான் நிறை. ஸோ வந்து பார்த்தோன்னா டி. கல் கூட்டு பேர் கொடுத்தாங்க. கற்குவியல் தானே வரும். பழம் வந்து குலை தான் வரணும். சாண்டியகம் மிகப்பெரிய மீனை பிடித்தார்னு வரணும். சரியான தொடர் அதுதான். சரிங்களா. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஸோ வந்து சி தானே வரணும். 39 பாருங்கள். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் சிட்டுக்குருவி பறவையினத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது. ஸோ ஆன்சர் பி கரெக்டாக இருக்கா?
ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். அப்போ பாருங்கள் உயிரெழுத்து முன்னாடி ஓர் இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் டி. டின்னு எடுத்திங்கன்னா தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும் கிடையாது, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம். இப்போ இங்கேயும் ஓர் இருக்குது, ஆனால் இங்கே தமிழினத்தே வருமா தமிழினத்தால் வருமா? தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும், அப்போ ஏதான் வரணும். சரிங்களா? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும் கிடையாது, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் தான் சிலப்பதிகாரம். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்தால பாருங்கள், அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரிங்களா? அதான் ஒரு வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? சூப்பர். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது. சொல்பொருள் கொடுத்துருங்க. விச்சை ஈயில் பரிதி வெறுப்பு. விச்சைனா எனது கல்வி, ஈல்னா எனது கொடுத்தல், பரிதினா எனது கதிரவன், வெறுப்புனா மலை. ஸோ ஆன்சர் வரும் 3, 4, 1, 2. ஆன்சர் டியா. அடுத்த பாருங்கள், உரு சொல்பொருள். உருனா என்னது? அழகு, ஈஸியாக தெரியும். பொக்கிசம் பரி சிங்காரம் சூரன். பொக்கிசம் எனது செல்வம், பரினா எனது குதிரை, சிங்காரம் எனது அழகு, சூரன் எனது வீரன். அப்போ என்ன வரும்? 4, 1, 2, 3. ஸோ ஆன்சர் டி. புத்தகத்தை எடுத்தது அவன். அவன் வந்தால் என்ன வரும்? அல்லன்னு வருமா, இல்லையா அன்றா அல்ல? அவன் அல்லன்னு தான் வரணும். அதை பாருங்கள், பிளேட்டத்தோட பானை கொடுத்த கண்ணன்னாலும் அல்லன்னு தான் வரணும். ஸோ ஆன்சர் ஏ. ஹிப்பாலஸ் என்பது பருவக்காட்டின் பையனை உலகிற்கு உணர்த்தினாரா, உணர்த்தினானா, உணர்த்தினார்களா, உணர்த்தியவர்களா? உணர்த்தினார்கள். இதெல்லாம் வந்து உணர்த்தினான், இது ரெண்டில் எதாவது தான் வரப்போகுது. இது அவரை மரியாதை நிமித்தமாக நம்ம வந்து பார்த்தா உணர்த்தினார் அப்படின்னு சொல்லணும், உணர்த்தினான்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ. அதை பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பத்தி கொடுத்துட்டு அதை படித்து விட்டு நம்ம வந்து பார்த்தா விடையளிக்க வேண்டுமா. சரிங்களா? வாங்க பத்தியை படிக்கலாம். காமராசன் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். சரிங்களா? எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாக தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். அப்புறம் காமராசர் வீட்டுக்கு நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவன் எந்த பண்பை விளக்குது? அவனோட நேர்மை. ஏன்னா துட்டு வந்து பார்த்தா படிக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போய் அதை கட்டிட்டு வந்து சொல்லுதான் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தா நேர்மையாக போய் அதை செய்தான், அதனால் நேர்மையாக தான் சொல்லுது. அதை வர மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் என்ன செஞ்சார்? மகிழ்ந்தார் கிடையாது, மகிழ்ந்ததுன்னா மகிழ்ச்சி, நெகிழ்ந்தார்னா ஒன்று செஞ்சுட்டு வந்து பார்த்தா கரெக்டாக நேர்மையாக செஞ்சால் நெகிழ்ச்சி. சரிங்களா? சிறுவன் சிறுமி எதற்காக காமராசர் வீட்டுக்கு வந்தோன்னே? தேர்வுக்கு பணம் கட்ட. சரிங்களா? காமராசர் செய்த உதவி என்னது? பணம் கொடுத்தார். பூட்டும் கதவுகள் எப்படி சொல்ல பிரிக்கணும்? பூட்டும் கூட்டல் கதவுகளும் பிரிக்கணும். சரிங்களா? மவ்வீர் ஒற்றிலிருந்து வன்மைக்கு இனமாக இக்கு இனமான இங்கு வந்து அப்போ பாருங்கள் பூட்டும், இங்கு வந்து கதவுகள் அப்படின்னு ஆகும். சரிங்களா? அவ்வளோதான். பொய் அகற்றும், இது என்னாகும்? பொய் கூட்டல் அகற்றும் ஆகும். சரிங்களா? அப்போ என்னாகும்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வின் ரெட்டும் என்னும் விதிப்படி இன்னொரு வந்து ப்ளஸ் அகற்றும்ல வந்து ஆகும். இப்போ பொய் அகற்றும் ஆகிடும். சரிங்களா? நலமெல்லாம், இது என்ன ஆகும்னா நலம் கூட்டல் எல்லாம் ஆகும். கூட்டல் உடல் மேல் உருவந்து ஒன்றுவது என்னும் இயல்பு என்னும் விதிப்படி கூட்டல் வந்து மே ஆகி நலமெல்லாம் ஆகும். அதை பாருங்கள், ஊக்கம் இன்னும் எதிர்ச்சொல்லை காண்கிறீங்க. ஊக்கம்னு என்ன வரும்? சோர்வு வருமா? அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. ஆன்சர் என்னப்பா வரும் சொல்லுங்கள்? 4, 1, 2, 3. பி. நீக்குதல். அப்போ என்ன வரும்? சேர்த்தல். கர்நாடகா, கேரளா, இலங்கை, ஆந்திரா. அப்போ வந்து பார்த்தா இது நாடு பொருந்தாது. அவன் அல்லன் கரெக்டு தான், அவள் அல்லல் கரெக்டு தான், அவை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுவும் கரெக்டு தான். நீ அல்லை நீவீர் அல்லீர்னு வரணும். சரிங்களா? நீவீர் அல்லீர்னு வரணும். ஸோ தப்பாக இருக்குது. அவர் அல்லர்னு வரணும். சரிங்களா? அவர் அல்லர் இல்லை நீவீர் அல்லீர்னு வரணும். ரெண்டில் ஏதாவது வரணும்.
தப்பாக இருக்குது சரிங்களா. 62 கொஸ்டின் பாருங்களேன். பொருந்தா சொல்லி எடுத்துழுதுன்னு கொடுத்து இறந்த கால பெயரச்சொன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆங்கிளில் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா படித்து படித்து படிக்கும்ன்று இங்கே படித்த மாணவன் படிக்கும் மாணவி தான் கொடுத்துருக்காங்க. சி தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆங்கிளில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது என்ன ஆங்கிளில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் கடைசி இந்த அடுத்த வீடியோவில் வேணால் சொல்கிறேன் இதுக்கு என்னென்னு. கீழ்காண தொடர் மரபு பிள்ளை இல்லாத தொடர்னே எடுத்து எழுதுன்னு கொடுக்குறாங்க. காகம் வந்து பார்த்தோன்னா கரையும், அதை வச்சு இங்கே இருக்குது. மயில் ஆடு கிடையாது, அகவும். அப்போ ஆன்சர் டி சரிங்களா. உபதேசங்கள் அப்படின்னா என்னது வரும்? அறிவுரை தான் வரணும் சரிங்களா. அறிவுரைகளாக அற்றமாக சொற்களாக அறிவிக்கன்னு பார்த்தா அறிவுரைகள் தான். கண்ணகி சிலம்பு அணிந்தது கிடையாது, அணிந்தது கிடையாது, அணிந்தார்கள் கிடையாது, அணிந்தால் தான் வரணும், ஏ தான் வரும். அப்புறம் ஆங்கில சொல் நேராக தமிழ் சொல் கொடுத்துட்டு பேங்க்னா வங்கி கரெக்டாக இருக்குது சரிங்களா. டிஜிட்டல்னா மின்னணு மையம் தப்பு. செக்குனா வந்து பார்த்தீங்கன்னா காசோலை வரணும், அது தப்பு. கரன்சி நோட்னா என்னது? அதுவும் தப்பாக இருக்குது, பணந்தாள். ஸோ எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ தான் சரிங்களா. பல்லட்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கதைப்பாடல் வரணும், ஸோ அது தப்பு. கர்ஜினா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? துணிவு வரணும், அங்கே தப்பு. ஒற்றுமைனா யூனிட்டி வரணும் சரிங்களா. எல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. பேச்சாற்றல்னால் எலாகேஷன் இருக்காங்க, ஸோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பி. டெபிட் கார்டுனா என்னென்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கடன் அட்டை. டெபிட்னா என்னது? பற்று அட்டை வரும் சரிங்களா. செக்னா காசு தொலையா. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவொலை வரணும். இப்போ பாருங்கள், ஒளி வேறுபாடு அடைந்து சரியான பொருள் கொடுத்தாங்க. வரின்னா என்னது? ஒரு தொடர்ச்சி மாதிரி, ஒரு தொடர் மாதிரி. அப்போ வந்து ஆன்சர் பி. அதை பாருங்கள், பறவை கொடுங்க. ஒன்று கடல், ஒன்று புல், இது தெரியும். கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மணமகிழ்ச்சியும் மணமக்களை வாழ்த்தணும். ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ பாருங்கள், கண்ணன் 3 இடத்துல கரெக்டாக இருக்குது. திருமணத்தில் வந்து பார்த்தா இந்த மன தப்பாக இருக்குது. வீட்டிற்கு சென்று கரெக்டாக தான் இருக்குது. மனமகிழ்ச்சி இது உள்ளம் சரிங்களா. இங்கே மனம் வாசனை வந்துடும், ஸோ தப்பு. அதை பார்த்திங்கன்னா இருக்கட்டும். அப்போ பி, சியும் டியும் ஆப்ஷன் போயிட்டு அதை பாருங்கள். பியில் பாருங்கள், மணமக்கள். இது மணமக்களுக்கு வந்து பார்த்தா இது என்ன ஆகிட்டு உள்ளத்தில் உள்ளம் போயிடும். அப்போ வந்து பார்த்தா இது தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? ஏ தான் கரெக்டாக இருக்குது. கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மணமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினா, அதை கரெக்டாக இருக்குது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இங்கே ஒரு பொருள் என்னென்ன கொடுக்காமல் கொஸ்டின் எடுத்துக்காங்க. இது தப்பான கொஸ்டின் சரிங்களா. ஆனாலுமே நம்ம எடுக்கலாம். எப்படின்னா அழகு சிரிப்பு சரிங்களா. இது அழகு வேறு, சிரிப்பு வேறு. அணி வேறு, மேனி வேறு சரிங்களா. அணி வேறு, உடல், மேனினா உடல். அழகு வேறு, சிரிப்பு வேறு. அணி வனப்பு அது வேறு சரிங்களா. சிரிப்பு வனப்பு, அணி வனப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன வரலாம் சொல்லுங்கள். சிரிப்புனா சிரிக்கிறது, வனப்புனா அழகு. ஆனால் அணினாலும் அழகு தான், வனப்புனாலும் அழகு தான். அப்போ அதை வச்சு எடுக்கலாம். இது 2 தான் ஆன்சராக இருக்கணும்னு. ஆனால் அது என்னென்ன கொடுக்காமல் வச்சுருக்காங்க, அதுதான் கொஸ்டின் தப்பு தான் சரிங்களா. ஆனால் இது 2 தான் ஒரே மீனிங். அணினாலும் அழகு, வனப்புனாலும் அழகு தான். மீதியெல்லாம் வந்து பார்த்தா ஒன்று வேறு இருக்குது சரிங்களா. இப்போ சிரிப்பு வேறு, வனப்புங்கிற அழகு வேறு சரிங்களா. சூம்பல், சிவியல், அழியல் இந்த சொற்கள் எதனையும் குறிக்குன்னு கேட்க. இளம்பயிர் வகையாக, மணி வகையாக, கெட்டுப்போன காய்கனி வகையாக, கெட்டுப்போன பிஞ்சு வகையான்னு கேட்டால் கெட்டுப்போன காய்கனி வகை தான் சரிங்களா. கடல் ஒரு பொழுதோடும் இரு சொல்லி கொடுத்துட்டு கடல்னா என்னது? முன்னீர் பவம் தான். வேறு சொல்லி பேரச்சமாக்கணும். இது பெற்ற, பெற்றான், பெற்று விட்டான், இது பெற்ற தான் வரும். சரியான வேறு சொல்லி எதுன்னு கொடுத்துருக்காங்க. வருக என்ன வரும்? வா வரணும் சரிங்களா. வா வரணும், ஸோ தவறாக இருக்குது. கிளர்ந்த என்ன வரும்? கிளர் வரணும், கிளர். மயங்கிய என்ன வரும்? மயங்கு வரணும், மயங்கு. ஸோ பொறி கரெக்டாக இருக்குது. ஆன்சர் சி கரெக்டாக இருக்குது. ஆடினான் வேறு சொல்லி தருக்குன்னு கொடுத்துட்டு ஆடுகிறாள், ஆடுதல், ஆடுன்றிருக்காங்க. அப்போ இதுதான் ஆடு சரிங்களா. அடுத்த பாருங்கள், குமை அதோட வினைமுற்று என்ன கேட்டிருக்காங்க. வேர்ச்சொலோட குமைந்தனை சரிங்களா, கரெக்டாக இருக்குது. கான் கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லி வினைமுற்று கேட்குங்க. கண்டவன், காணான், கண்டான், கண்டு. அப்போ என்னது? கண்டான் தான் வரணும். அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நோ உழவு, ஏர், மண், மாடு சரிங்களா. அதான் அகரவரிசை கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? உடுக்கை, கிணப்பறை, பிடித்தல், மகுடி வருமா? 82 பாருங்கள், அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தாலையும் ஃபஸ்ட்டு என்ன வரும்? அழகு, இசை, உரிமை, ஏற்றம். அதை பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு அகத்திர வாழ்ந்த மலை, பொதிகை மலை கரெக்டாக இருக்குது. தின் இருக்காங்க. திண்மைனா வலிமைன்னு நம்ம படிச்சுப்போம். 3 சொல்லி இன்மைனா திண்மைனா
இப்போ பாருங்கள் வலிமை நுண் தின்னா சாப்பிடு தின்பாய் உணவு தின்று விடு அப்படின்னு சொல்ல மாதிரி குவிந்து குவித்து இரு வினைகள் பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பதவியேற்றுன்னு பாராட்டுகள் குவித்தன இல்லை குவிந்தன தான் வரணும். பாராட்டு குவிந்தன. ஆதரவாளர்கள் வந்து பரிசு பொருளை குவிச்சு வச்சாங்க. ஒரு பொருளை வந்து குவித்தன தான் சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் ஆன்சர் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அழகு ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஆன்சர் சி, அதை வச்சு எடுத்துடலாம். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, பெப்பர்னு இருக்காங்க. அப்போ பாருங்கள் என்ன வரும், பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அப்படின்னு கேள்வி கேட்கணும். தமிழின் வீர விளையாட்டு ஏறுதல்ன்றாங்க. அப்போ தமிழின் வீர விளையாட்டு எது அப்படின்னு கேள்வி கேட்கணும். கல்லில் நார் உரித்தல் என்ன ஓமையை கேட்டிருக்காங்க. இயலாத செயல், எண்ணி செயல்படாமல் துன்பச் செயல், நீண்ட காலமாக இருப்பதுங்க. கல்லில் நார் உரித்தல் எப்படி இயலாத செயல். செய்வினை தொடரை கண்டறியும் கொடுத்துட்டு கயல்விழி பாடாதே கயல்விழி பாடி மகிழ்ந்தால் கயல்விழியால் பாடப்பட்டது, கயல்விழி பாடி மகிழ்வித்தாள்னு இருக்காங்க. அப்போது செய்வினைன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி தன்வினை மாதிரி இருக்கும். கயல்விழி பாடி மகிழ்ந்தால் அதுதான் கரெக்டு. கயல்விழி பாடி மகிழ்வித்தால் என்பது தான் பிறவினை. பாடப்பட்டது வந்து செய்யப்பாட்டு வினை. சரிங்களா, பிறவினை தொடரை காரணன்னு கொடுத்துட்டு 91 அவனை திருந்தச் செய்தான், அவனை திருப்பினான், அவனை திட்டினான், அவனை வருந்தினான் அப்படின்னு இருக்குது. அப்போ பாருங்கள் என்ன வரும், அவனை திருந்தச் செய்தான் வருமா. அடுத்த பாருங்கள் 92 பசுபொன் தானி போல் என்னது வரும், எளிதில் மனதில் பதிதல். சரிங்களா, ஆகாய தாமரை எப்படின்னா இல்லாத ஒன்று. அவளை நினைத்து உரலை இடித்தல். சரிங்களா, அப்போ என்னாகும், பயனின்றி இருத்தலா என்னமும் செயலும் ஒத்து வராமையா இல்லாத ஒன்றா பட்டறிவில்லாத படிப்பறிவா இருந்து பட்டறிவில்லா படிப்பறிவா என்னமும் செயலும் ஒன்று ஒத்து வராதம அவளை நினைத்து உரலை இடித்தல் மாதிரி. சரிங்களா, வாலண்டியர்னா என்னது, முற்போக்காளர், பேச்சாளர், தன்னார்வலர், வழக்கறிஞர், தன்னார்வலர். கிளைமேட் என்னது, தட்பவெப்பநிலையா ஈரப்பதமாக வானிலை சுழற்சின்னு கேட்டால் தட்பவெப்பநிலை. வெதர்னா தான் வானிலை. சரிங்களா, காணொலி கூட்டம் என்ன கொடுத்துருக்காங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் ஈஸியானது தான். விடை வகை கொடுத்துருக்காங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனோ என்று விடை கூறுவது எப்படி, வினா எதிர் வினாதல். இது செய்வாயா என்ற வினாவை எப்போது நீயே செய் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கடைசி என்ன வரும், ஏவல். நீயே செய்யணும் ஒரு ஏவு தாங்க. கடைக்கு போவா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுவது, அதனால் மறைவிடை. சரிங்களா, நம்ம 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 100 கொஸ்டினுக்கு சரியாக எத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் தெரிஞ்சதுன்னு விடையளிங்க. சரிங்களா, மொத்தம் 3800 கொஸ்டின் இப்போ முடிச்சிருக்கோம். சரிங்களா, 38 வீடியோவாக இருக்கும். சரிங்களா, 38 கொஸ்டின் வீடியோவும் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு வீடியோவில் 100 கொஸ்டின் இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து 30 கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஈதல் டிஎன்பிசி அகாடமி ஒரு டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்திங்கன்னா இந்த 30 கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 செட் கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த ஒரு 500 கொஸ்டின் அனுப்பிடுவேன். சரிங்களா, அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த ஃபுல் கொஸ்டின் அனுப்பிடுவேன். சரிங்களா, அதனால் யூஸ் பண்ணிக்கிடுங்க. வர குரூப் 4 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கணும்னா நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரூப் 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வேணால் போடுறேன். வச்சுங்களா, கொஞ்சம் டெஸ்ட் எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மெத்தட்லேயே தான் இருக்கும். அந்த டாபிக் ரிலேட்டடாகவே தான் இருக்கும். சரிங்களா, அதே இருக்காது, அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு வேணால் போடுறேன். சரிங்களா, நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படிங்க. கான்செப்ட் டாபிக் படிங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய டெஸ்ட் போட்டு போடுங்க, நிறைய டெஸ்ட் போட்டு அடிங்க. சரிங்களா, அடுத்த ஒரு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூப்பா, தேங்க்யூ, நன்றி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் இருந்தால் தான் சேர்ந்தாங்கன்னா தான் அங்கே கிடைக்கும். சரிங்களா, வேறு எங்கேயும் கிடைக்காது. தொடர்ச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அங்கேனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்னும் 3 வீடியோ தான் இருக்குது. 3 வீடியோ முடிஞ்சிட்டால் இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். சரிங்களா, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.